போற்றிலுக்குரிய எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்களுடைய போராட்ட வரலாற்றை ஒரு ஆவணப்படமாக தயாரித்து கடும் முயற்சியோடு அதை மிக சிறப்பாக முடித்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அறிவு சமூகம் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ் முதல்வன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டு அவரை பேசுவதில் முற்றிலும் தகுதி படைத்த அவருடைய உற்ற தோழர் என்னுடைய அருமை அண்ணன் எரிமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணைப்பொதுச் செயலாளர் என் அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் என் அன்பு சகோதரர் குழந்தை அரசன் அவர்களே, பேராசிரியர் லட்சுமணன் அவர்களே, அருமை சகோதரி நாச்சியார் சுகந்தி அவர்களே, ஜெர்மனியிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற பேராசிரியர் அருமை சகோதரி ரூபி அவர்களே, என் அன்பிற்குரிய சகோதரர்களே, அனைவருக்கும் என்னுடைய ஜெய்பி வணக்கங்கள். இந்த நிகழ்விலே இந்த ஆவணப்படம் குறித்தும் அண்ணன் எக்ஸ்ரே மாணிக்கம், அண்ணன் நெறிமலை ரத்னம் ஆகியோர் இணைந்து போராடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்தும் பேசுவதென்றால் அதுவே ஒரு பெரிய நீண்ட ஆவணப்படமாக இருந்துவிடும். அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. பாஸ் அம்பேத்கர் அவர்கள் தங்களுடைய முந்தைய வரலாற்றை தெரிந்து கொள்ளாதவர்கள் யாரும் புதிய வரலாற்றை படைக்க முடியாது என்று சொன்னார்கள். தங்கள் முந்தைய வரலாற்றை தெரிந்து கொள்ளாதவர்கள் புதிய வரலாற்றை உருவாக்க முடியாது என்ற ஒரு கருத்தை உறுதிப்பட சொன்னார். அந்த வழியில் இன்றைக்கு மறைக்கப்பட்ட, பேசப்படாத, வெளிவராத, ஆனால் கட்டாயம் இளைய தலைமுறையும் புதிய தலைமுறையும் பாஸ் அம்பேத்கர் வழியில் புதிய சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற, முன்வருகிற எவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்றை எல்லாம் இன்றைக்கு மீட்டெடுக்கிற அந்த பணியில், ஒரு இயக்கம் செய்ய வேண்டிய பணியில் என் அருமை சகோதரர் தமிழ் முதல்வன் ஈடுபட்டு இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார் என்கிற போது நான் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் அவரை மனப்பூர்வமாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய முயற்சி பல மாநாடுகளுக்கு இணையானது, பல்வேறு மாநாடுகளுக்கு இணையானது. எவ்வளவோ தலைவர்களுடைய அளப்பரிய அந்த சேவையெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. அண்ணன் மாணிக்கம் அவர்களும் அண்ணன் ரத்னம் அவர்களும் இணைப்பிரியாத ஒரு சகோதரர்களைப் போல வாழ்வுக்கு அவருடைய வாழ்க்கை முழுதும் இணைந்து செயல்பட்டார்கள். அவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்து தாங்கள் உண்டு, தங்கள் குடும்பம் உண்டு என்று இருந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இந்திய குடியரசுக் கட்சியின் எல்லா தலைவர்களோடும் அவர்கள் இணைந்து பணியாற்றினார்கள். தளபதி அண்ணன் கிருஷ்ணசாமியிலே தொடங்கி தளபதி ஆரிய சங்கரனிலே தொடர்ந்து, அவரை தொடர்ந்து தலைவர் சுந்தரராஜன் அவர்களோடு நெருங்கி பழகி, அதைத் தொடர்ந்து அண்ணன் சொல்லின் செல்வர் சத்யாரோடு இணைந்து பழகி, என் அருமை சகோதரர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் மூர்த்தி அவர்களோடு இணைந்து, இப்படி ஒரு அரை நூற்றாண்டு காலமாய் இத்தனை தலைவர்களோடும் இணைந்து அவர்களையே வழிநடத்துகிற அளவிற்கு, இந்த வார்த்தையை நான் சொல்வதுதான் சரி, சில நேரங்களிலே அவர்களையே வழிநடத்துகிற அளவிற்கு போராட்ட களங்களை வகுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் குறைந்தபட்ச
ஒரு புகழ் வெளிச்சம் என்ற அதையும் கூட எதிர்பார்க்காமல் செயல்பட்டவர்கள் அண்ணன் மாணிக்கம் அவர்களும் அண்ணன் ரத்னம் அவர்களும். இந்த பதிவிலே கூட நான் ஒன்றை குறிப்பிட்டிருந்தேன். அதில் அண்ணன் மாணிக்கம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது என்னை நிறுத்து என்று சொன்னதை மட்டுமல்ல, இன்னொன்றையும் அதில் பதிவு செய்திருந்தேன். அது இன்னொரு முறை எப்பாவது சேர்ந்து வரும் என்று நினைக்கிறேன். அண்ணன் எரிமலை ரத்னம் அவர்களுக்கு பாராட்டு விழா இந்திய குடியரசு கட்சி சார்பிலே வந்தவாசியிலே ஒரு பாராட்டு விழா வைத்திருக்கிறோம். விழாவுக்கு முன்னால் ஒரு கலை நிகழ்ச்சி, இசை கலை, அந்த குழு எனக்கும் தெரியாது. நானும் போய் சேர்கிறேன், அண்ணனும் வந்து இறங்குறார், 2 பேரும் இறங்குறோம். தப்பாட்டு நிகழ்ச்சி அந்த நேரத்தில் நடக்கும். அவர்கள் பல கச்சேரி எல்லாம் செய்து என்னுடைய போராட்ட காலம் இந்த தப்பாட்டு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இறங்கி அவர், நான் இப்படியே திரும்பி போறேன், இதுக்காக என்ன கூப்பிட்டா நிறுத்து, இது நிறுத்தலைன்னா நான் இப்படியே திரும்பி போவேன், உன் பட்டமும் வேணாம், உன் பாராட்டம் வேணாம். நான் அவர்களை ஒரு பக்கம் கூச்சல் போட, அண்ணனை ஒரு பக்கம் சமாதானப்படுத்த, இதை போல சமரசமற்ற போராளிகள் அவருடைய லட்சியத்தில் அவ்வளவு வேகமாக ஒரே ஒரு கிராமத்தில், அதை இந்த ஆவணப்படத்தில் கூட குறிப்பிட்டார்கள், இந்த ஒரே ஒரு கிராமத்தில் எவ்வளவு பெரிய ஊர்வலம் தெரியுமா? இந்த அண்ணன்மார்கள், மறைந்த என்னுடைய அருமை சகோதரர் முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலை, எல்லோரும். நான் கொஞ்சம் மறைக்கப்பட்ட செய்தியிலேயே சொல்கிறேன். இந்து அலுவலகத்தை நெருங்குற போது ஏராளமான கட்டுப்பாடு, காவல்துறை, ஏன்னா தயாரிப்பாளர் இந்து உரிமையாளர், அதை இந்த ஊர்வலம் கடக்கிற போது காவல்துறை அவ்வளவு கடுபிடி, அவ்வளவு அங்கே தயாராக இருக்கிறார்கள். என்கிட்ட மெல்ல தலித் எழில்மலை சொன்னார், சகோதரர், இப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஊர்வலம் நடத்தினா கூட எவனும் நியூஸ் போட போகிறதில்ல, ஒரு நியூஸ் ஆக்கி இல்லாமான்னு. என்ன பண்ணலாம், என்ன நியூஸ் ஆகுறது? எவ்வளோ, ஒரு கல் இண்டு மேலே போட்டால் போதும், ஒரு கல் எரிஞ்சா போதும், நாளைக்கு அப்போதான் இது நம்முடைய கோரிக்கையே பத்திரிகையில் வரும், இல்லைன்னா அது கூட இவ்வளோ கூட்டத்தை கூட்டிட்டாங்க. யார் எறிந்தார்களோ நாங்கள் பேசணும், எங்களுக்கு தெரியாது யார் எறிந்தார்களோ எப்படி எறிந்தார்களோ. ஒரு கல் விழுந்தது, மறுநாள் இந்துவிலே வந்தது, இந்து ஆஃப் எ ஸ்டோன், இந்து ஆஃப் எ ஸ்டோன் என்று மறுநாள் இந்துவே எழுதினான். பெரிய உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அதுவெல்லாம் இருக்கட்டும். இந்த ஒரு கதை அண்ணனுக்கே கூட தெரியாது, நான் நினைவுபடுத்துறேன். தொடங்கி வைத்து விட்டார்கள், பிரச்சனை வந்து விட்டது, ஊடகங்கள் எழுதிவிட்டது, இந்துவே அஞ்சுகிற அளவிற்கு ஒரு ஸ்டோன்னு அவங்களே அஞ்சுகிற அளவிற்கு பிரச்சனை பெரிதாகி விட்டது, அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. நீதிமன்றம்லாம் எளிதாக போய் தீர்ப்பு வாங்கி வந்து விட்டாங்க. அவங்க தான் அவார்டே வாங்கிட்டாங்களே, தேசிய விருது அந்த படத்துக்கு கிடைச்சிருச்சே, அவார்டே வாங்கிட்டாங்க. அப்புறம் இவங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்குறதா பெரிய செய்தி இன்று நினைச்சா வாங்கிட்டாங்க. ஆனாலும் படத்தை திரடுவதற்கு திரையரங்கள் முன்வரவில்லை, விநியோகஸ்தர்கள் முன்வரவில்லை, வரவில்லை. என்ன பண்றதுன்னு அவருக்கு தயாரிப்பாளருக்கே தெரியல. தயாரிப்பாளர் பாவம் ராம் இல்லை, ராமோட சித்தப்பா கிண்டூர் ரங்கராஜன். கிண்டூர் ரங்கராஜன் தான் என்னுடைய தயாரிப்பாளர். அவருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வரல, தியேட்டருக்கு வரல, படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது பிரச்சனையாயிடுச்சு, தியேட்டரில் உடைப்பாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு. இந்த நிலையில் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு அமைச்சரிடம், ஏன் சொல்கிறேன், இந்த பேர் சொன்னாலும் இப்போ தப்பு இல்லை, சாவி ஆசிரியர் உயிரோடு இருந்தார், சாவி விஸ்வநாதன்,
இவர்களெல்லாம் பேச சாவி விஸ்வநாதனும் திரு இண்டு ரங்கராஜனும் நண்பர்கள். அவரிடம் சொல்ல, அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களிடம் சொல்ல, பண்ருட்டியார் என்னை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா பண்ணலான்னு. என்னப்பா அது பெருசாக போயிடுச்சு சொல்லுங்க, நல்ல மனுஷன்ப்பா, அவர் தெரியாதனமாக இதெல்லாம் போயிட்டார்ப்பா, நல்ல மனுஷன்ப்பா. சரி, நான் வந்து இது என்ன பண்ணுறதுன்னு பேசலாம்னு ஒத்துக்கிட்டோம். பேசுறதுக்காக திரு ரங்கராஜன் அவர்களை முதல் முறையாக நான் சந்திக்க போகிறேன். அங்கே வியட்நாம் வீடு சுந்தரம், இந்த படத்தினுடைய இயக்கர் ஜோதி பாண்டிய, வாலி, கவிஞர் வாலி, மூணு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு போய் உட்காந்து பேசுறதுக்காக நான் போனேன். எனக்கு பண்ருட்டியார் சொன்னார் அவர் வார்த்தையை காப்பாற்றணும்னு. அவருக்கு எனக்கு அரசியல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகுந்த நட்பு உண்டு. போய் அவர்கிட்ட உட்காந்து பேசணும்னு என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பாவம் நல்ல மனிதர், பாவம் ரங்கராஜன், இந்த சினிமாவுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு பொழுது. எனக்கு என்னப்பா தெரியும், இந்த டைரக்டரை பார்த்து இந்த கமராட்டி என்ன மாட்ட வச்சுட்டான். இந்த வார்த்தையை அவருக்கு அந்த கமராட்டிங்கிற வார்த்தை சாதாரணமாக வரும் பொழுது, திரு ரங்கராஜன் அவர்களுக்கு, மறைந்த ரங்கராஜன் அவருக்கு சாதாரணமாக வரும் பொழுது, திரு வியட்நாம் வீடு சுந்தரத்தை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த டைரக்டர் புது இளவல், அப்போதான் புது படத்தை இயக்குறார். கமராட்டி என்ன மாட்ட வச்சுட்டாமா, எனக்கு இதெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமாப்பா, எனக்கு இதெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமா, ஏன்பா இது என்ன பண்ணலாம்ப்பா, கிளைமாக்ஸ் தானே, கிளைமாக்ஸை மாற்றிருங்க ஒன்று. அண்ணனுக்கு தெரியும், இந்த கிளைமாக்ஸை மாற்றி தான் அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கிளைமாக்ஸை மாற்றிருங்க, இதை நியாயப்படுத்தாதீங்க. ஒரு போலீஸ் சான்றிதழ் வாங்கியதை, ஒரு போலீஸ் சான்றிதழ் வாங்கி ஒரு முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சான்றிதழ் வாங்கி, ஒடுக்கப்பட்ட சாதி என்று சான்றிதழ் வாங்கி மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆகுவதாக வருகிற கதை. வேற என்ன பண்றது, எங்களுக்கு ரிசர்வ் தான் வர்றதுக்கு வழி, நாங்கள் எவ்வளோ படித்தாலும் எங்கள் மதிப்பெண்ணு கிடைக்கல. இதான் அதோடைய கான்செப்ட். இப்போ இது தண்டனைக்குரியதுன்னு கிளைமாக்ஸை மாத்திருங்க, சரியா போச்சு. இதை பேசி அவர் பேசி இவர் பேசி இதெல்லாம் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு 25 நாள் ஆச்சு. 24 நாளுக்கு போகிற தியேட்டருக்காரன் முதல்ல வரல பாரு, அப்புறமும் வரல, 2 நாள் கூட வரல. 2வது நாளே படம் எடுக்கப்பட்டது. இவ் கிளைமாக்ஸை மாற்றியும் ஓடல. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் செய்த பிரச்சாரம் இருக்கிறது. திரைப்பட வந்து கலங்க வைத்து விட்டது. அந்த ஜோதி பாண்டிய, ஒரு தேசிய விருது பெற்ற ஜோதி பாண்டிய, திருப்பி அவர்கிட்ட படம் தயாரிக்கிறதுக்கே ஆள் வரல. அந்த இயக்குனருக்கு அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கே ஆள் வரல. அந்த தம்பி அதுக்கப்புறம் திரைப்படத்துறையில் என்னானார்னே தெரியல. இதை, இந்த கடைசி கட்டத்தை இருந்து செய்தவன் நான். இன்றைக்கு இங்கே வெளிப்படையாக சொல்றது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எந்த என்றைக்காவது எல்லாருக்கும் தெரியணும். ஆனால் அன்றைக்கு தலித் என்பதை சொன்னார் பாரு, அது எனக்கு ரொம்ப ஒரு சமய சித்தமா தெரிஞ்சது. எப்பா இது இவ்வளவு பண்ணி போகல, அவங்க பண்ணிட்டாங்க, இது இப்படி ஒரு யாரோ ஒருத்தன், அதுதான் நியூஸ் ஆகும் நாளைக்கு நடந்தது இதுவெல்லாம். ஆனால் ஏன் இதை இப்போ சொல்கிறேன்னா, இவர்கள் செய்த முயற்சி அவ்வளவு மாபெரும் வெற்றி. அவர்களை வந்து பணிய வைக்க அவர் எடுத்த உடனே சொன்னாங்க, எனக்கு என்னப்பா இதெல்லாம் வேலை, நான் இந்த ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஒரு ஆர்வம், ஃபைனான்ஸ் பண்ணுறேன், தயாரிக்கிறேன், எனக்கு என்னப்பா தெரியும், என்னை கொண்டாந்து நிறுத்திட்டானுங்கப்பா. அவர் கடைசி வரை எனக்கு நண்பராகவே இருந்தார். அந்த பிரச்சனை இன்னொன்று நான் ஒளிமுறை இல்லாமல் சொல்கிறேன். அடுத்த ஒரு முறை தேர்தல் வந்தது, இது முடிந்து 91 தேர்தல் வந்தது. நம்ம குணவேர் சர்க்காரு சத்யா இருக்கார், நான் தேர்தலில் போட்டிடுறேன். அவர் வந்து என்னை ஃபோனில் கூப்பிட்டார், என்னப்பா நீ தேர்தலில் போட்டிடுறாங்க, என்னை வந்து எதுவுமே அப்பவும் ஒன்றுமே கேட்கல, இப்போ கூட நீ என்ன கேட்கலையே, ஒரு உதவியும் கேட்கலையே, என்ன உதவி செய்ய முடியுமா செய்யுங்கன்னு. உடனடியாக ஒரு 3 காரை 1 மாதம் அங்கே வச்சுட்டாங்க. எலெக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு 3 காரை வச்சு அவர் என்கிட்ட சொல்லிட்டு சொன்னார், நான் சோமு கூட அனுப்பிச்சதில்லை, சோமு இந்திய யூனியன் லீடர், என்ன சோமு
இந்து யூனியன் லீடர், இப்போ கனிமொழி லீடர் அந்த யூனியனுக்கு. அப்போ யூனியன் லீடர் சோமு. சோமு கூட நான் இது வரைக்கும் எலெக்ஷனுக்கு இது வரைக்கும் அனுப்பிச்சதில்லை, உனக்கு நான் அனுப்புறேன் என்று. இதே ரங்கராசன் இதே இவ்வளவு செய்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் 3 ஆரம்பிச்சவரை சட்டமன்றத்துக்குள்ள போய் ஒரு முறை இந்து பேர்ல உரிமை பிரச்சனை கொண்டு வந்தேன். அதுவும் தெரியும், இந்து பேர்ல ஒரு உரிமை பிரச்சனை இதை கொண்டு வந்தேன். அப்பவும் சொன்னார், என்னப்பா இந்த அம்மாவும் எனக்கு எதுப்பா பண்ணுது, நீயுமா பண்ணுற கேட்ட. அதை போல அவர்கள் செய்த அந்த சமரசமற்ற இவையெல்லாம் சொன்னா அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லாரிடமும் சுந்தரராஜ் அண்ணன்கிட்டயே கூட சட்டை போடுவாங்க. அவர்கள் சத்யா அண்ணன்கிட்ட சட்டை போடுறது சாதாரணம், அதை பத்தி ஒன்றும் பெருசா இல்லை. சுந்தரராஜ் அண்ணன்கிட்ட சண்டை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்பா சிரிக்கிற? அவர்கிட்ட சண்டை போடுறது சாதாரண விஷயம் இல்லை. அவர்கள் அவரே அவர் ஏற்றுக்கிற அளவிற்கு இவங்க பிரச்சனைய அந்த அளவுக்கு வைத்து போவார். நீ என்னதான் இப்போ வந்து இந்த இது அவனை பட அறிவு சமூகம் தமிழ் முதல்வர் இருக்காரு. அம்பேத்கர் பட சட்டை சட்டம் தமிழக சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டது. இதுக்கு நாங்கள் யார் என்ன வேணா சொல்லிட்டு போவோம். ரொம்ப ஆழமா இல்லை, கலைஞர் வந்தும் இல்லை, யார் வந்தும் இல்லை, நிறைய பேர் போராடி இல்லை, நிறைய பேர் குரல் கொடுத்து இல்லை, எப்பவும் இல்லை. எப்போ இதற்கு ஒரு முதல் தொடக்கம் வந்ததுன்னா அண்ணன் சுந்தரராஜனுடைய மனைவி அண்ணன் ஜெகதீஸ்வரி இல்லையா, இவர்கள் மாநிலைய யாருடைய மாநில இவங்க மனம் கொண்டு போனாங்க. அதே மாநில அவர்கள் சட்டப்பேரவைக்கு போய் ஒரு தனி பெண்ணாக போய் பார்வையாளராக போய் மேல கூடத்துல பார்வையாளர் கூடத்துல உட்கார்ந்து துண்டறிக்கை மேல இருந்து எடுத்து அடிச்சு கீழே சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் முதலமைச்சர் அடிச்சு மேல அடிச்சு பறந்தது காத்துல 28 நாள் சிறையில் இருந்தார் சுந்தரராஜனுடைய மனைவி அந்த ஜெகதீஸ்வரி அம்மையார். அதுதான் பணிய வச்சது. அதுக்கப்புறம் நாங்க போராட்டம் பண்ணது, போஸ்ட் அடிச்சது, நோட்டீஸ் அடிச்சது எல்லாம் நடந்தது. அவர்கள் 28 நாள் சிறையில் இருந்தார். அப்போ உடனடியா எதிர்கட்சி இல்ல எம்ஜிஆர் பேசுவார்ல, பேசினார். அதுக்கப்புறம் அன்னை சத்யவாணி முத்து பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. அப்புறம் எம்ஜிஆர் பேசின பிறகு அவர் ஆட்சிக்கு வந்தா தரகாம இருக்க முடியுமா? எதிர்கட்சியா இருந்தப்ப பேசிட்டார்ல. எப்படி அது என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் தான் முதல் முறையா சட்டப்பேரவையில பார்வையாளர் கூடத்துல ஒரு கம்பி வலை போட்டது. கம்பி வலை போட்டது அம்மாவால தான், ஜெகதீஸ்வரி அம்மாவால தான். அவங்களே பேஷண்ட், உடம்பு சரியில்லாதவங்க. இவங்கெல்லாம் திட்டம் போட்டு அவங்களை அனுப்பிச்சு இதுவெல்லாம் மறைக்கப்பட்ட இல்ல, நம்மால மறைக்கப்படல, சமூகத்தால் மறைக்கப்பட்ட. எப்படி கலப்பர காலம் காணாமல் போனதோ இது வரைக்கும் வரலாற்றை எழுதிக்கிட்டே வருவான். அதுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற தலை வரலாறு தெரியும், எல்லாத்தையும் சொல்லிட்டே வருவான். திடீர்னு வந்த உடனே கலப்பர காலம், அதுக்கு ஒண்ணு வரலாறே இல்லைன்னு என்ன கொளுத்திருப்பான், இல்லைன்னா கொண்டு போய் ஆத்துல போட்டிருப்பான், வேற எங்கேயாவது ஒரு குப்பையில போட்டிருப்பான், அவ்வளவுதானே. முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு, நடுவில் சில பக்கங்களை காணும். இப்ப புத்தகத்துக்கு எல்லாரும் சினிமாவுக்கு பேர் வச்சவங்க மாதிரி நடுவில் சில பக்கங்களை காணோம்னா கிழிச்சிருப்பான். இதானே இது கலப்பர காலத்தை போல. இந்த வரலாறு எல்லாம் இப்படியே இன்னும் கொஞ்சம் விட்டா, இப்ப போய் ராமர் கோயில் வச்சாங்களே, ராமர் கோயில் இவ்வளவுலாம் இப்ப 2 பேரும் மட்டும் இளைஞர்களா இருந்திருந்தா இவங்க 2 பேரும் கிளம்பி போய் அங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க.
என்ன வச்சிருக்காங்க? பெரிய இதில் வச்சிருக்காங்க. புத்தரை கொண்டு போய் வச்சுட்டாங்கல்ல, புத்தரை கொண்டு போய் வச்சுட்டாங்கல்ல. இல்ல ராமர் பாலராமர் ரைட்டு. தொத்திரானுக்கு பேர் என்ன சொல்றாங்க? திருவாச்சி. மூலகாரத்து தான் சரியா தெரியும். திருவாச்சியில கிருஷ்ணருடைய அவதாரம், அந்த அவதாரம், கல்கி அவதாரம், எல்லா அவதாரம், புத்தர் ஒரு அவதாரம், கிருஷ்ண அவதாரம் வச்சுட்டாங்களே. புத்தர் அவதாரமா? பாஸ்டர் அம்பேத்கர், இந்த புத்தாண்டி சிதம்மா பாஸ்டர் அம்பேத்கர் சொன்னார், உலக இதுவரைக்கும் கடந்த கால வரலாற்றில் ஒரு மனிதனால் ஒரு மார்க்கம் உண்டானது என்றால், ஒரு மதம் உருவானது என்றால், ஒரு மனிதனா, எல்லாமே கடவுளால, இல்லாட்டி கடவுளின் குமாரர்களால, கடவுளின் தூதுவர்களால, கடவுளோ கடவுளின் குமாரர்களோ கடவுளின் தூதுவர்களோ இவர்கள் தான் மதங்களை படைத்தார்கள். ஒரு மனிதனால், மனித சமுதாயத்திற்காக ஒரு மதம் உருவாக்கப்பட்டது என்றால் அது புத்த மதத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அம்பேத்கர் சொன்னார புத்த மார்க்கம். அதனால அந்த புத்தகம் இருக்குல்ல, அந்த வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்றதை எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். அதுவும் இவ்வளவு அங்க பேசுற அப்பவும் மாட்டிக்கிட்டேன், அப்ப பேசியும் மாட்டிக்கிட்டேன், அந்த அங்கே போயும் பேச மாட்டிக்கிட்டேன். புத்தருடைய வாழ்க்கையில் ஒரு அவரை போல எளிய மொழியில் கருத்துக்களை சொன்னது உலகத்தில் வேற எந்த நெறியாட்டம் இல்லை. புத்தரை போல ரொம்ப எளிய மொழியில் சிம்பிளா புரியுற மாதிரி. நம்ம பாதி மொழியிலே சொல்லிட்டு இருக்கோம் நிறைய செய்திய எளிய மொழியில. என்ன உங்களுக்கு அண்ணா உங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க. இது எவ்வளவு அழகா புத்தர் சொல்லுவார். உங்களை பத்தி அவருடைய சீடர்கள் அவையில பேசுற போது, பேசிக்கொண்டிருக்கிற போது ஒரு சீடன் சொன்னான், உங்களை பத்தி வர்றப்போ போறப்போ நாங்கள் குளிச்சுட்டு வர்றப்போ அங்கே சில வேறுனா எந்த சாமியார், இந்த சாமியார்லாம் இருக்காங்க, ரொம்ப இழிவா எங்களை காதுபட மாதிரி பேசுறாங்க. எங்களுக்கு தாங்க முடியல எங்களுக்கு. என்னைக்கு எங்களுக்கு கோவம் வருதுன்னு தெரியல. அப்போ அங்கே பெரும் பிரச்சனை நடந்துடும். அப்படி பெரும் பிரச்சனை நடந்துட்டா நீங்கள் எங்களை தவறாக நினச்சக்கூடாது. அதனால முதல்ல சொல்கிறோம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் போயிட்டு குளிச்சுட்டு வர்றப்போ எங்களை ரொம்ப கேவலமாக சில கும்பல் பேசிக்கிட்டே இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்குன்னு புத்தர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். திருப்பி சொல்லுவான்னு ஒருத்தன், நாங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, இது உங்களுக்கு காதலே விழலையா சொல்லு. சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப அவனுக்கு கோவப்படுறான், அவனுக்கு குடிக்கிற தண்ணி கொண்டு வருவார், குடிக்கிற தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு வேணாம் அவன் கோவத்தில், ஏன் எனக்கு தாகம் இல்லை குடிக்கல. இப்போ நான் உனக்கு பதில் சொல்லட்டுமான, எனக்கு கோபம் இல்லை, உனக்கு தாகம் இல்லை, நீ குடிக்கல. என்னை பத்தி அவன் திட்டல, எனக்கு கோபம் இல்லை. எவ்வளவு பெரிய பிலாசபிய மிக சாதாரணமா, விஞ்ஞானத்தை எவ்வளவு சாதாரணமா, பெரிய சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு துளி தண்ணீரை கொடுத்து இது எவ்வளவு காலத்துக்கு காப்பாற்ற முடியும்னு கேட்டார். ஒருத்தர் ஒரு மாதிரி சொன்னான். இவர் சொன்னார், இது காலகாலமா காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டார். எப்படிங்க ஒரு துளி தண்ணியை கொடுத்துட்டு காலகாலமா காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு விஞ்ஞானி கூட இப்படி ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாது. ரொம்ப அழகா சொன்னார், இது கடல்ல கலந்துருந்தார். எவ்வளவு சிம்பிள், எவ்வளவு சிம்பிள். இதை கடல்ல கலந்துருப்பாங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க. இதை போல அவருடைய சிம்பிள், நான் அதை சிம்பிளா சொல்றேன். எவ்வளவு பெரிய தத்துவங்கள் இதெல்லாம், எவ்வளவு பெரிய தத்துவங்கள்.
உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒழுக்கம், ஒரு குடும்பம், ஒரு சமத்துவம், இந்த ஜனநாயகம் இதுவெல்லாம் எங்கிருந்து வந்தது? பாபா அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் பிரேம் பண்ண பிறகு, அதற்கு பிறகு சொன்ன வார்த்தை, நான் முதல் பக்கத்தில் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 4 வார்த்தைகளை இந்த நாட்டின் குடியரசின் குறிக்கோள்களாக இந்த அரசியல் சட்ட முகப்பின் முதல் பக்கத்தில் பொறித்திருக்கிறேன். இது பிரெஞ்சு புரட்சியில் இருந்து எடுத்த வார்த்தைகள் அல்ல. ஏன்னா அப்ப இது பிரெஞ்சு புரட்சியில் பேசப்பட்ட வார்த்தைகள், அதில் எடுக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இதை நான் முழுக்க புத்தரின் அறநெறிகளில் இருந்துதான் எடுத்தேன். அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரையை பற்றி சொன்னாரே, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, தோழமை, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இது அங்கிருந்தா எடுத்தேன்னு. இவர்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தப்போ, இந்த புத்தம்மா புத்தகம் வந்த பிறகு, இந்த நூலெல்லாம் வெளியிட்ட பிறகு, அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு வந்த பிறகு, எல்லாரும் ஒரு காஃபி சாப்பிட்டு உட்காந்துருக்கிறப்போ, பெரியார்தாஸ் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ, எதுக்கோ சப்ஜெக்ட் மாதிரி, ஏன் ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடாதுன்னாரு என்கிட்ட. ஏன் ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடாது, சீக்கிரம் முடிச்சிடறேன் இதெல்லாம் செய்திகள், ஏன் நீ ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடாதுன்னா, எனக்கு எங்க நேரம் இருக்கு, நான் இருக்கிற நிலைமைகள் பண்ணலாமே. நீதான் ஏற்கனவே எம்ஃபில்ல நீதி நூல்களில் மனித உரிமை, எம்ஃபில் நீதி நூல்களில் மனித உரிமை எல்லாம் பண்ணியிருக்கே, இல்லை பண்ண வேண்டியதாரு. சரி பண்ணலாம், ஒரு நல்ல தலைப்பு சொல்லுங்க, பண்ணலாம்னு. வேறு தலைப்பு சொன்னார், குறள் நெறி பௌத்த நெறி ஒரு ஒப்பாய்வு. இதுதான் என்னோட பிஹெச்டிக்கு தலைப்பு, குறள் நெறி பௌத்த நெறி ஒரு ஒப்பாய்வு அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு உட்காந்து பண்ணி தீசிஸ் சினாப்சிஸ்க்கு முன்னாடி ஒரு ஆய்வு. தமிழ் வாத்தியாருங்க எப்படிப்பட்ட தமிழ் வாத்தியாருங்க எப்படி தெரியுமா? உடனேசன் உங்க ஊரில் குருகர்ம சண்முகம் ஒரு பாட்டு எழுதினார், ஒரு கவிதை எழுதினார். இங்கிருந்து போய் தேவலோகத்துக்கு போன பின்னாடி ஒருத்தன் துரத்திக்கிட்டே போறானா, நிற்கவே இல்லை, அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். இன்னொருத்தன் துரத்துனான், அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒருத்தரை நீட்டி, ஏன் அவரை துரத்துற, எதுக்கே அவர் ஓடும்? பின்னாடி ஒரு புலவர் பேய் என்ன துரத்துது, நீ ஏன்பா? நானும் ஒரு புலவர் தான், எதுக்கு இந்த புலவர் இந்த தேவலோகத்துக்கு கூட இல்லைங்க, அவர் கீழே பூலோகத்தில் இருந்தப்ப எழுதுந்ததுல கொஞ்சம் சந்திப்படை, அங்க போய் சந்திப்படை சாதிப்படை குறிகோரம் சண்முகம் கவிதை எழுதியிருப்பார். அதை போல தமிழ் வார்த்தைங்க ஈஸியா சினாப்சிஸ். அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம், இவர் எம்எல்ஏ, இவர் பிஹெச்டி பண்றாரு, பிஹெச்டி பண்றவர் இந்த மாதிரி ஒரு தலைப்பில் பிஹெச்டி பண்றாரு. ஒரு 10 தமிழாசிரியர்கள் வந்து உட்காந்துட்டாங்க. பெரியார்தாசனும் உட்காந்துருக்காரு, இந்த தலைப்பு கொடுத்த மனுஷனும் எதில் உட்காந்துருக்காரு. ஒரு எடுத்து போய் நின்ன மாணவர் கேள்வி கேளுங்கன்னு, ஆய்வு மாணவரை நீங்கள் கேள்வி கேட்கிறார். எடுத்த உடனே ஒரு பேராசிரியர் கேட்டார், அதுக்கப்புறம் ஒரு துணைவேந்தரா கூட வந்துட்டார். ஒரு கேள்வி கேட்டார், குறள் முதலா பௌத்தம் முதலா, எது முதல்னு கேட்டார். பௌத்தம் தான் முதல். அப்புறம் எதுக்கு தலைப்பில் குறள் நெறி பௌத்த நெறி ஒரு ஒப்பாய்வுன்னு? பௌத்த நெறி குறள் நெறி ஒரு ஒப்பாய்வு தானே போட்டிருக்கணும். எதுக்கு குறள் நெறி பௌத்த நெறின்னு ஒரு ஒப்பாய்வு வச்சேன் அப்படின்னு அந்த பேராசிரியர் கேட்டார். பெரியார்தாஸ் அவர் பக்கத்து தலைப்பு கொடுத்த பாவி முதல்ல எதில் உட்காந்துருக்காரு, என் சகோதர நண்பர் எனக்கு உட்காந்துருக்காரு. நான் அப்புறம் வழக்கம் போல இதான் எங்களுக்கு வந்து இப்படி பேசியே பழக்கம் வச்சேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த திருக்குறள், அதற்கு மூல நூல் இருக்கிறது. பௌத்தத்துக்கு மூல நூல் இல்லை. பௌத்தத்துக்கு நெறிகள் எல்லாம் அவர் சொன்னதாய், அவர் பேசியதாய், அவர் பரப்பியதாய் மற்றவர்கள் எடுத்து பயன்படுத்தி, அது பாலியிலே இருந்து ஆங்கிலத்திலே வந்து, ஆங்கிலத்திலிருந்து சிங்களத்திலே போய், சிங்களத்திலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு, அந்த மொழிபெயர்ப்பினுடைய கருத்துக்களை அடிப்படையிலே பொதுவான கருத்துக்கள், அதற்கு மூல நூல் கிடையாது. ஆகவே அந்த பொதுவான கருத்துக்களை சொல்லுகிற அடிப்படையில் ஆய்வு கொண்டதுனால் நான் முதல்ல குறள் போட்டேன். குறளுக்கு ஒரு மூல நூல் இருக்கு, திருக்குறள்னு. இதுக்கு ஒரு மூல நூல் இல்லை.
மூலநூல் இல்லாதனால இப்படி நான் போட்டேன் அப்படின்னு அந்த பேராசிரியர் உட்காண்டார். எல்லாம் முடிச்சுட்டு வழக்கப்படி டீ சாப்பிட்றதுக்கு போகிறோம். பெரியார்தாசன் நானும் டீ சாப்பிட உட்காரோம். சொன்னார் என்கிட்ட, இதுதான் இந்த அரசியல்வாதிகள் சவகாசம் வாடான்றது. தலைப்பு கொடுத்தவன் நானே அந்த ப்ரொஃபஸர் கேள்வி விட்ட உடனே தடுமாறி உட்காந்துருக்கேன். எது இல்லை, நீ என்ன அழகா சமாளிச்ச. ஆனால் இதை நான் இங்கே ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த புத்தாண்டி சித்தம்மா என்ற நூல் தான் இன்றைக்கு பௌத்தர்களுடைய புலன். அம்பேத்கருடைய புத்தாண்டி சித்தம்மா எப்படி அண்ணன் சொன்னாரோ, அவர் இதுல பைபிளை போல, குரானை போல, கிரகந்தங்களை போல, அவர்கள் பகவத்கீதையை போல அவர்களுக்கு சொல்லிட்டு அதுதான் மூணுத்தை மட்டும் சொன்னேன். அவர்களுக்கு பகவத்கீதையை போல பௌத்தர்களுடைய மூல நூலும் புனித நூலும் போற்றக்கூடிய நூலும் புத்தாண்டி சிதம்பா பாபா அம்பேத்கர் அதை நினைத்துதான் அதை உருவாக்கினார். ஆனால் அவர் இருந்து அதை பார்க்க முடியவில்லை. அவர் ஒரு 10 ஆண்டு காலம் அதற்கு பிறகு வாழ்ந்து அதன் எதிர்விளைவுகளை அவர் பார்க்க முடியவில்லை. அவர் பார்ப்பதற்கான வாய்ப்பு இழந்தார். ஆனால் அவர் இருந்திருந்தால், வாழ்ந்திருந்தால், இந்த நூல் ஆசியா முழுமையிலும் உள்ள உலகத்தின் பெரும்பான்மை நாடுகளை பௌத்த நாடுகளாக மாற்றினார். இன்றைக்கும் ஆசியா முழுதும் ஒரு பௌத்த நெறி பின்பற்றவர்கள் தான் அதிகமாக உள்ள தன்மை இருக்கிறது. இருந்திருந்தால் உலக நாடுகளிலே இந்த புத்தாண்டி சித்தம்மா ஏதோ மாற்றிருக்க முடியும். அந்த வாய்ப்பை நாம் இழந்து போனோம். ஆனாலும் அந்த வரலாற்றில் ஒரு மைல்கல்லாய் அந்த நூலை வெளியிட்டவர்கள் இன்றைக்கும் போற்றப்படுகிறவர்களாய், இன்றைக்கும் மீட்டு அதுவும் மறைக்கவே முடியாது. வரலாறு என்ன மறைச்சாலும் மறைக்க முடியாது. எங்கள் அண்ணனுக்கு தெரியும், அவர் கிருஷ்ணாமண்ணன் கூட அவரை விட, மாணிக்கண்ணை விட இவர் கிருஷ்ணாமண்ணோட நெருங்கி பழகியவர். அவரை விட நீங்கள் அவர் நெருங்கி பழகியவர், கிருஷ்ணாமண்ணோட நெருங்கி பழகியவர். பஞ்சாயத்து தலைவராக கூட அவர் வந்ததில்லை. ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக கூட வர முடிஞ்சதில்லை அவரால், தளபதியாரால, கிருஷ்ணாமண்ணால. ஆனால் மதுரையில் போய் தலித் ஆதார மையத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன், அங்கே ஒரு மாணவன் பாடுறான் பாட்டு, வேலூர் ஜில்லாவில் ஒரு வேகை பிறந்தது. அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களே? மதுரையில் தலித் ஆதார மையத்தில் போய் ஒரு நிகழ்ச்சிக்கு போய், அங்கே ஒரு முதல் டிப்ளமா இன் தலித் ஸ்டடீஸ்னு அங்கே தான் ஒரு கோர்ஸ் ஆரம்பித்தாங்க. அதை தொடங்கி வைக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் இப்போ இறந்துட்டார். பழைய தலித் ஆதார மையம் இப்போ இல்லை. அங்கே போயிருக்கோம். அங்கே போனால் பாட்டு பாடுறான் ஒரு மாணவன். வேலூர் ஜில்லாவில் ஒரு வேங்கை பிறந்தது, தளபதி கிருஷ்ணசாமி அதுன்னு. அப்பா பிள்ளைலேருந்து அவன் பாட்டு பாடுறான். அவங்க அப்பா சேர்ந்து பாட்டு பாடுறான். முருகன் பாட்டு பாடுறான். முருகனுக்கு சின்னதாக்கி அவ்வளவு அவங்க அப்பா பேர் சேர்த்து பாடுறான். மறைக்க முடியுமா வரலாற்றை? காலதாமதப்படுத்த முடியும், திரிக்க முடியும். ஆனால் தெளிவான வரலாற்றை எழுதுகிறவர்கள், கொண்டு வருகிறவர்கள் நம்முடைய அறிவு சமூகம், தமிழ் முதல்வனை போன்ற 1000-ல் ஒருவர் இருப்பார். அப்படி 1000-ல் ஒருவர் நாங்கள்லாம் செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்திருக்கிறார் போது நான் பாராட்டுகிறேன். அதுவும் இதுதான் முதல்ல சொன்ன தொடக்கத்திலேயே, அவர் அந்த மாணிகனுடைய வரலாற்றை அது ஒரு துளி தவறா இருந்தா கூட இவங்க சும்மா இருக்க மாட்டார். இப்ப பேசுவார். மிக சரியான ஒருவரை வைத்துக்கொண்டு வெளியிடுவது இருக்கிறத, அதுதான் அதுல நீங்க 100க்கு 100 மதிப்பெண் வாங்க. இப்ப வாங்க போறதா உங்களுடைய கிரேட் 100க்கு 100 மதிப்பெண் வாங்குறது. ஆக அதையும் செய்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். இது பட்டி தொட்டிகள் எல்லாம் பரவ வேண்டும். அதற்கு இந்திய குடியரசுக் கட்சியும் துணை நிற்கும். பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருந்தாலும் குறைந்த இது அதிகப்படியமாக எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய பேச வேண்டும் என்கிற வகையிலே
வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.